இப்போ காவலர்கள் விசாரணை என்கிற பேரில் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகாரை அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இருக்கிற மரபு. இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல, வேறு ஒரு இடத்தில் வைத்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுது என்றால், அடித்தே அந்த உடலிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும்? அடித்து கொள்றது என்றால் சும்மா அடித்தோடனே உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள்? ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வலியை அது தாங்கி இருப்பாருன்னு நீங்கள் நிச்சயம் பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வருதியில் முடிக்கிறது அல்ல.